பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 7வது லெசன் பார்க்க போறோம்ப்பா, பாலிட்டியில. சரியா? 7வது லெசன் தேச கட்டமைப்பின் சவால்கள். சரியா? அந்த லெசன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் பிளஸ் அதுக்கு முன்னாடி ரெண்டுக்குமே அந்த நம்ம தேசம் அப்படின்றது நிறைய சுதேச அரசுகளா இருந்துச்சு. அது எப்படி எல்லாம் கட்டமைக்கப்பட்டுச்சு, ஃபைனலா எப்படி இந்தியா அப்படின்ற ஒரு ஒன்றிய பிரதேசம் உருவாச்சு அப்படின்றத சொல்றதுதான்ப்பா இந்த லெசனோட முக்கிய நோக்கம். சரியா? இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது அந்த காலத்துல அரசியல், கலாச்சார, மொழி, பூகோள அடிப்படையில இருந்துச்சு நம்ம இந்தியா அப்படின்றது. கிபி 200ல பாத்தீங்க அப்படின்னா மத்திய ஆசியா பகுதியில இருந்து துணை கண்டத்துக்கு, நம்ம இந்திய துணை கண்டத்துக்கு நிறைய பேர் புலம்பெயர்ந்து வந்தாங்க. இதுல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது, ராஜபுத்திர அரசர்களால் சுதேச அரசுகள் தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் சுதேச அரசுகள் அப்படின்ற கான்செப்டை யாரு கொண்டு வந்தது அப்படின்னா ராஜபுத்திரர்கள்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? சரி, இந்த லெசன் ஃபுல்லா கதை தான், முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா முகலாயர்கள் வந்திருப்பாங்க, அப்புறம் ஆங்கிலேயர்கள் காலம் இருந்திருக்கும். இது எல்லாமே எப்படி எந்த மாதிரியான ஒரு அரசா இருந்துச்சு அப்படின்னா முடியாட்சி வடிவிலான அரசா தான்ப்பா இது இருந்துச்சு. சரியா? பிரிட்டிஷ் இந்தியாவுல இது சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. சரியா? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை. எல்லாமே ஒண்ணு அரசர் இருப்பாங்க, அரசர் முடியாட்சியில இருந்திருப்பாங்க. அந்த முடியாட்சிக்கு கீழே பல சுதேச அரசுகள் இருந்திருப்பாங்க. பல மன்னர்கள் கப்பம் கட்டியிருப்பாங்க. சரியா? இப்படியாதான் இருந்துச்சு. இது ஆங்கிலேயர்கள் காலத்துல வரும்போது சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு கூப்பிட்டாங்க. எப்படி தூத்துக்குடியை டியூட்டிகுரின் அப்படின்னு மாத்தினாங்களோ, அந்த மாதிரி மதுரையை மெஜுரா அப்படின்னு மாத்தினாங்களோ, அந்த மாதிரி அவங்க சுதேச அரசுகள்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சரியாப்பா? சரி, ரைட்டு. இந்தியா காலனி ஆதிக்கத்திற்கு முன்பே நீண்ட வரலாற்றை கொண்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நீண்ட வரலாறு அப்படின்னா, மகத பேரரசு காலத்துல பிம்பிசாரர், அஜாசத்ரு, மௌரியர்கள் காலத்துல அசோகர் மற்றும் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது தங்களை அரசராகவும் அதாவது பேரரசர், சரியாப்பா, பேரரசர் தங்களை பேரரசராகவும் அதுக்கு கீழே பல அரசர்களை சிற்றரசர்களாகவும் வச்சிருந்தாங்க. சரியாப்பா? அப்ப கேட்பாங்க, அதாவது அரசருக்கும் பேரரசருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அரசு தனி, பேரரசு தனி. அரசுனா என்னன்னா, நம்ம இருக்கோம், அதாவது ஒரு அரசர் இருப்பாரு, அவருக்கு கீழே குடிமக்கள் இருந்தாங்க அப்படின்னா அது அரசு. சரியாப்பா? பல அரசுகளை ஒருங்கிணைச்சு அவங்கள கப்பம் கட்ட வச்சாங்க அப்படின்னா அது பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். சரியாப்பா? அப்ப இவங்க இந்த சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர், அஜாத சத்ரு இவங்கெல்லாம், அசோகர் இவங்கெல்லாம் பேரரசு, பல சிற்றரசர்களை ஆட்சி பண்ணவங்க. சரியா? இதுல வட இந்தியா முழுவதும் முகலாய அரசு தனது ஆதிக்கத்தினை நிலைநிறுத்தி கொண்டது. சரியாப்பா? சரி, அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்துல சுதேச அரசுகளுக்கு குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருந்துச்சுப்பா. அதாவது மிகப்பெரிய அரசர்களுக்கு ஃபுல்லா சுதேச அரசு, நிறைய சுதேச அரசு இருந்துச்சுல, அது எல்லாத்துக்குமே ஒரு சிலருக்கு குண்டுகள் முழங்க மரியாதை கொடுப்பாங்க அந்த அரசர்கள் வந்தா. சரியா? இப்ப பாருங்க, இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னர் இந்தியாவில் சுதேச அரசுகளின் எண்ணிக்கை 565. இது ரொம்ப முக்கியம்ப்பா. சரியா? இந்தியால சுதேச அரசுகள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 565 சுதேச அரசுகள் இருந்துச்சு. இதுல 117ல இருந்து 120 வரையும் இருக்க சுதேச அரசுகளுக்கு தான் குண்டு முழங்கக்கூடிய மரியாதை இருந்துச்சு. மிச்ச அரசர்களுக்கு கிடையாது, மிச்ச சுதேச அரசுகளுக்கு கிடையாது. சரியாப்பா? அப்ப இந்த குண்டுகள் முழங்கக்கூடிய மரியாதை உள்ள சுதேச அரசுகள் மிகப்பெரிய அரசுகளா இருப்பாங்க. அவங்க ஆங்கிலேயர்களுக்கு கொஞ்சம் பணிஞ்சு போற மாதிரி இருந்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி மிக அதிக மரியாதைக்குரிய சுதேச அரசுகளுக்கு 21 குண்டுகள், அதான் பம்மி. சரியா? அதுக்கடுத்து கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய சுதேச அரசுகளுக்கு 9 குண்டுகள் முழங்கக்கூடிய ஒரு மரியாதை இருந்துச்சு. சரியா? அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான். மொத்தம் எத்தனை சுதேச அரசுகள் இருந்துச்சுன்னா 565 சுதேச அரசுகள் இருந்துச்சு. 117ல இருந்து 120 சுதேச அரசுகளுக்கு தான் குண்டு முழங்கக்கூடிய மதிப்புக்குரிய அதிகாரம் இருந்துச்சு. அதுல 21 குண்டுகள் முழங்கினா அது மிகப்பெரிய சுதேச அரசு. அதுக்கு கீழே ஒரு 9 குண்டுகள் முழங்கினா அது கொஞ்சம் குறைவான சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியாப்பா? இதுல பாருங்க, இந்த 21 குண்டுகள் முழங்கக்கூடிய சுதேச அரசுகள் எது எதுனா இந்த ஃபுல்லா கொடுத்திருப்பாங்கப்பா. சரியா? மன்னர் சிந்தியா, பரோடா மகாராஜா, ஜம்மு காஷ்மீர் மகாராஜா, மைசூரு, ஹைதராபாத், பிரார் நிஜாம்கள் இவங்க ஃபுல்லா இருந்திருப்பாங்க. சரியாப்பா? அதே மாதிரி 9 குண்டுகளுக்கு ஒரு சிலது கொடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, நம்மளுக்கு இந்ததான் முக்கியம். சரியா? திரும்ப அதே கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க பாருங்க, உரிமை பெறாத சுதேச அரசுகள். இந்த 120 தவிர
மிச்ச சுதேச அரசுகள் இருக்காங்களப்பா, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களுக்கு உண்டான மரியாதை குறைவாவே இதை வந்து கருதி இருப்பாங்க. இந்த 120 பேர் அது என்ன அவங்களுக்கு மட்டும் குண்டுகள் மூலங்க மரியாதை தர்றீங்க, எங்களுக்கு எல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இதுல மெயினா என்னன்னா ஒரு சில சுதேச அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த முறையை வந்து ஏற்றுக்கொள்ளாம விட்டுருப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வந்து ஆங்கிலேயர் கீழே இருக்கிறதுக்கே பிடிக்கல, இதுல எதுக்கு எங்களுக்கு மரியாதை வேற நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை எதிர்த்திருப்பாங்க. ஒரு சில பேர் தங்களுக்கு உண்டான மரியாதை குறைவா இதை கருதி இருப்பாங்கப்பா. சரியா, சரி ரைட்டு. வேற இது ஃபுல்லா கதை தான், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துடும். ரைட் வந்துருச்சா, சரிப்பா. இந்தியாவில் சுதேச அரசுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். காலனிய பிரிட்டன் ஆதரவுடன் இந்த இந்தியாவில இருக்க சுதேச அரசுகள் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. பல அரசர்கள் விடுதலைக்கு பின்னர் தன்னாட்சியுடன் கூடிய சுதந்திர அரசுகளை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புக்காக காத்திருந்தனர். பிரிட்டன் ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கும் இவங்க காத்திருந்தாங்க. சரியா, சரி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டனின் அன்றைய பிரதமர் கிளெமெண்ட் அட்லி சரியா பொதுச்சபையில மார்ச் 15 1946 அப்ப உரையாற்றும் போது இந்தியாவிற்கான விடுதலைய அங்கீகரிச்சிருக்காரு. சரியாப்பா, இதான் ரொம்ப மெயின். எப்ப உரையாற்றினாரு கிளெமெண்ட் அட்லி அப்படின்னா மார்ச் 15 1946 பேசும்போதுதான் இந்தியாவுக்கான சுதந்திரத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாரு. அப்ப என்ன எல்லாம் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க இந்த 565 சுதேச அரசுகளும், சரி ரைட்டு சுதந்திரம் அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடலாம், நம்மளுக்கு நம்ம தான் ராஜா, நம்ம யாரு கண்ட்ரோலும் இருக்க தேவையில்ல, அதனால நம்ம ஆங்கிலேயர்கிட்ட பேசி நம்ம வந்து தனியா வந்து ஒரு விடுதலை மாதிரி நம்ம வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு எல்லா சுதேச அரசுகளும் இருக்காங்க. சரியாப்பா, இந்தியா பல இனங்கள், மதங்கள் மற்றும் மொழிகள் கொண்ட நாடு என்பதையும் அதனால் உருவாகும் பிரச்சனைகள் குறித்தும் நன்கு அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருப்பாரு. சரியா, அப்ப என்ன பண்ணுங்க, ஒரே கான்செப்டுக்குள்ள கொண்டு வாங்க இந்தியா அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்குள்ள நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளெமெண்ட் அட்லி சொல்லிடுவார்ப்பா. சரியா, சரி ரைட்டு. அப்ப இந்தியான்றத ஒரே கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானவங்க ஒருத்தர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியாப்பா, துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சவர். சரியா, அவர் தான் 565 சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்கிறது. அதனாலதான் அவரை இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியாப்பா, அதே மாதிரி பிபி மேனன் ஒருத்தர் இருப்பார்பா, இவர் ரொம்ப முக்கியமானவர். சர்தார் வல்லபாய் பட்டேல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பிபி மேனன் ரொம்ப முக்கியம். ஏன்னா வல்லபாய் பட்டேலோட செயலாளரா இவர் பணியாற்றிருப்பார். விபி மேனன் பணியாற்றிருப்பாரு. சரியா, பட்டேலும் விபி மேனனும் சேர்ந்து எல்லா சுதேச அரசர்கள்கிட்டையும் போய் பேசி எங்களுக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க, எங்களுக்கு நீங்க நம்ம எல்லாம் ஒன்னா ஒருங்கிணைஞ்சு ஒரே நாடா இருந்தா தான் நம்ம வந்து எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா, சரி ரைட். இப்ப பாருங்க, இதுல மெயினா பஞ்சாயத்து பண்ணது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூனாகத்து, காஷ்மீர், ஹைதராபாத். சரிங்களா, இவங்க எல்லாமே வந்து தனித்து இருக்க விரும்பினவங்க. சரியா, ஜுனாகத்து, ஹைதராபாத், காஷ்மீர். சரி, இவங்க என்னென்ன பஞ்சாயத்து பண்ணாங்க, எப்படி வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து இந்தியாவுக்குள்ள இந்திய ஒன்றியமா ஒருங்கிணைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜுனாகத்துப்பா. சரியா, சரி, ஜுனாகத்தை பத்தி பார்க்க போறோம். ஜுனாகத் என்ன பஞ்சாயத்து பண்ணாங்க, எப்படி ஒருங்கிணைச்சாங்க. சரி, ஜுனாகத் வந்து நவாப் திவான் ஷா அப்படின்றவரோட ஒரு கண்ட்ரோல்ல இருந்துச்சுப்பா. சரி, அவர் பாகிஸ்தானோட முன்னாள் அதிபர் பூட்டோவோட தந்தையார். சரியா, பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஜில்பிகார் அலி பூட்டோவோட தந்தையார் யாரு, திவான் ஷா. அவர் தான் இப்ப ஜூனாகத்துல இருக்காரு. சரியா, ஜூனாகத்துல இருக்க மிச்ச சுத்தி உள்ள 3 அரசர்களும் இந்தியாவுக்கு அங்கமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, இருந்தாலும் திவான் பூட்டோ என்ன பண்றாருன்னா பாகிஸ்தானோட இணைஞ்சிட்டாப்ல சொல்லாம கொள்ளாம. இந்த திவான் ஷா இருக்காருல்ல, இவர் தான் திவான் பூட்டோன்னு சொல்றாங்க. அப்போ ஜூனாகத்து சுத்தி இருக்க அரசு ஃபுல்லா இந்தியால இருக்கு, திடீர்னு பாத்தீங்கன்னா ஜூனாகத் மட்டும் பாகிஸ்தானோட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு நைட்டா. அப்ப ஆகஸ்ட் 15 1947 நாங்க பாகிஸ்தான் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஜூனாகத் அரசர் வந்து சொல்றாரு. உடனே என்ன ஆகுது அப்படின்னா பெரிய பிரச்சனை வெடிக்குது, மக்கள் வந்து கலவரங்களை வந்து நடத்த ஆரம்பிச்சிடறாங்கப்பா. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து யாரு நம்ம திவான் ஷா நவாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து மக்கள் பிரச்சனை தாங்க முடியாம அவரோட அரசு கஜானா எல்லா காசையும் காலி பண்ணிட்டு பாகிஸ்தான்ல இருக்க கராச்சிக்கு தப்பி போயிடுறாரு. சரியா, அப்படியே ஜூனாகத்தை உள்ள இணைச்சிட்டாங்க. அப்ப ஜூனாகத் எப்படி இணைஞ்சிச்சு அப்படின்னா மக்கள் போராட்டத்தினால ஜூனாகத் வந்து உள்ள இணைஞ்சிச்சு. சரியாப்பா, அடுத்து பாருங்க ஹைதராபாத். சரியா, ஹைதராபாத் எப்படி இணைஞ்சிச்சு அப்படின்னா நிஜாம் தலைமையிலான
அரசு சுதேச அரசா ஹைதராபாத் இருந்திருப்பாங்கப்பா. சரியா? மவுண்ட் பேட்டன் பிரபுட்ட டொமினியன் அந்தஸ்து கேட்டிருப்பாங்க. டொமினியன் அந்தஸ்துனா இவங்க வந்து அதாவது அவங்க காலனி ஆதிக்கத்துக்கு கீழே, அதாவது இங்கிலாந்தோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே ஒரு தன்னாட்சி அரசா நாங்க இருக்கணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறதா என்னன்னா டொமினியன் நிலை. அந்த டொமினியன் நிலையை ஹைதராபாத் கேட்டிருப்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்லிடுவாரு மவுண்ட் பேட்டன் பிரபு, நாங்களே கடையை காலி போட்டு ஊர பக்கம் போலான்னு இருக்கோம், இதுல திரும்ப வந்து உங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. யாரு? மவுண்ட் பேட்டன் பிரபு. ஏன்னா அவங்களே வந்து கிளம்புறாங்க, சரி, அவங்க நாட்டுக்கு கிளம்புறாங்க, அதனால மறுத்து இருப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அந்த ஹைதராபாத் நிஜாம் வந்து காசிம் ரஷ்வி அப்படின்ற ஒரு மதவாத தலைவர் பேச்ச கேட்டுதான்ப்பா எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சரியா? இவர் வந்து இந்த காசிம் ரஷ்வின்றவர் யாரு அப்படின்னா ஆயுதம் தாங்கிய குழு இந்தேகத் உல் முசுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதம் தாங்கிய குழு இருக்கும். அதுக்கு வந்து தலைவரா ரஷ்வி இருந்திருப்பாரு. சரியா? இவங்கள ராசாக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹைதராபாத் நிஜாம் வந்து காசிம் ரஷ்வி அப்படின்ற ஒரு மத தலைவரோட ஆதிக்கத்துலதான் இருப்பாரு. அவர் யாரு அப்படின்னா இத்தேகத் உல் முசுல்மான் அப்படின்ற ஒரு அமைப்போட ஆயுதம் தாங்கிய குழுவோட தலைவரா இருப்பாரு. இவங்கள ராசாக்கர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதாவது நாங்க இங்கெல்லாம் இணைய மாட்டோம், யாரு கூட, நம்ம இந்திய ஒன்றியத்து கூட நாங்க இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 1943ல இவர் என்ன பண்றாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சி மேல இருக்க தடையை நீக்கிறாரு. நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள, நாங்க வந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க மீதான தடையை நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்து நடக்குதுப்பா ஹைதராபாத்ல. சரியா? ரயில்கள் எல்லாத்தையுமே வந்து கொளுத்துறாங்க, பயங்கரமா பண்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா செப்டம்பர் 1948ல ஹைதராபாத்துக்குள்ள இந்திய ராணுவம் நுழைஞ்சு கலவரத்தை அடக்கிடுது. ஹைதராபாத் நிஜாமும் ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வந்துடுறாரு. சரியா? அப்ப நிஜாமுக்கு வந்து சரி என்னதான் சரண்டர் ஆனாலும் அவருக்கு தேவையானதை செய்யணும்லப்பா, அதனால ஏராளமான செல்வங்களும் சலுகைகளும் அளிக்கப்பட்டன. இப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னா ஹைதராபாத் உள்ள இணைக்கப்பட்டுச்சு. சரி, அப்ப ஜுனாத் பார்த்துட்டோம், ஹைதராபாத் பார்த்துட்டோம். சரியா? அதே மாதிரி உள்ள சில பேர் இன்னும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் நிஜாம். இவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. சரி, ரைட், ஓகே. அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க. என்னன்னா இந்த தெலுங்கானால நில உடைமையாளர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய நிலங்கள் இருந்திருக்கும், சாதாரண மக்கள் கிட்ட நிலங்கள் இருந்திருக்காது. சரியா? அதனால அதை எதிர்த்து வந்து நிறைய பேர் போராட்டம் செய்யவும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூமி தான இயக்கத்தை வினோபா பாவே தொடங்குவாரு. அது மூலியமா அந்த பிரச்சனை வந்து சுமூகமா சால்வ் ஆயிரும். அடுத்து வந்து ஜோத்பூர் ஜோத்பூர் முக்கியமானது. என்னன்னா ஜோத்பூர் அரசு ஃபர்ஸ்ட் அதோட இது அதோட மன்னர் யாரு அப்படின்னா அந்த சுதேச அரசோட மன்னர் வந்து ஹஸ்வந்த் சிங். சரியாப்பா? ஜோத்பூர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா கூட தான் இணையிற மாதிரி இருந்துச்சு. ஆனா திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான் வந்துட்டு ஜோத்பூர் கூட பேசி நீங்க கராச்சி துறைமுகத்தை யூஸ் பண்ணிக்கங்க, ஏன்னா கராச்சி துறைமுகம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்தியா அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்குல்லப்பா, இந்த பகுதி தான் ஜோத்பூர் இருக்கும், இந்த இடத்துல கராச்சி துறைமுகம் இருக்கும். இந்த கராச்சி துறைமுகத்தை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கங்க, நீங்க ஆயுதம் தயாரிச்சுக்கங்க, என்னன்னாலும் பண்ணிக்கங்க, ஆனா நீங்க பாகிஸ்தான் கூட வந்துருங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் வந்து சுதந்திரமா பயன்படுத்திக்க சொல்லியிருப்பாங்க. சரியா? இது வந்து முகமது அலி ஜின்னா வந்து சொல்லியிருப்பாரு. சோ ஜோத்பூர் கத்தியவார் இந்த ரெண்டு பகுதிகளுக்கு இடையே வந்து ரயில் போக்குவரத்தை நீங்க துவங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா ஜோத்பூர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்துஸ் வந்து அதிகம். அப்போ இது வந்து பாகிஸ்தான் கூட இணைஞ்சிச்சு, ஜோத்பூர் வந்து பாகிஸ்தான் கூட இணைஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய மதக்கலவரம் வந்து ஏற்படும். சரியாப்பா? அது வந்து ஹசன் சிங்க்கு தெரிஞ்சிடும். சரி, ரைட்டு, போற போக்க பார்த்தா அவங்க நம்மளுக்கு அரசருக்கு நல்லது செய்யறாங்க, ஆனா மக்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம அரசுக்கு பாதிப்பு ஏற்படும், அதனால நம்ம இந்தியா கூடவே சேர்ந்துருவோம்னா அவரே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா ஹஸ்வந்த் சிங் இந்தியாவோட இணைஞ்சிருவாரு. சரியாப்பா? அதுக்கடுத்து பாருங்க கடைசியா காஷ்மீர் எப்படி இணைக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு அப்புறம் ஹிந்து மகாராஜா ஹரிசிங் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா காஷ்மீரை ஆட்சி பண்ணியிருப்பாரு. சரியாப்பா? ஆகஸ்ட் 15, 1947 ஹரிசிங்கால் முன்மொழியப்பட்ட நிரந்தர ஒப்பந்தமானது பாகிஸ்தானில் மக்கள் குடியேற பொருட்களை கொண்டு செல்ல அனுமதித்தது. சரியாப்பா? 1947ல இவர் போட்ட தீர்மானம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ள யாருனாலும் போய்க்கங்க, வந்துக்கங்க, உங்க பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய்க்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா தொடர்ச்சியா அத்துமீறி இருப்பாங்க. நீ வந்து பாகிஸ்தான் கூட தான் சேரணும், நீங்க இந்தியா பகுதியில இருக்கக்கூடாது, சுதேச அரசராகவும் இருக்கக்கூடாது, நீங்க பாகிஸ்தான் கூட மட்டும்தான் சேரணும்னு சொல்லி அடிக்கடி ஹரிசிங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. உடனே ஹரிசிங் என்ன பண்ணுவாரு, நேரம் மவுண்ட் பேட்டன் பிரபுட்ட போயிடுவாரு. சரியா? பஞ்சாயத்துக்கு
மவுண்ட் பேட்டன் பிரபுட்ட போய் நீங்க வந்து நாங்க சுரேஷ் அரசா இருக்க முடியல, அங்கிட்ட இருந்து ரொம்ப பஞ்சாயத்து பண்றாங்க, நீங்க தயவு செஞ்சு ஒரு ராணுவத்தை இந்தியா சார்பா ஒரு ராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தான்காரங்களை கொஞ்சம் சைலண்ட் பண்ணி வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் பிரபுட்ட ஹரிசிங் வந்து போய் கேட்கிறாரு. சரியாப்பா? சரி ரைட். ஹரிசிங் வந்துட்டு போய் கேட்கிறாரு. சரியா? சரி ரைட். இப்ப மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன சொல்றாரு, ஏப்பா ஏற்கனவே பிரிச்சு கொடுத்தாச்சு, பாகிஸ்தான் நாடு தனியா, இந்தியா நாடு தனியா, உங்க ஊரு ஒரு நாடாவும் எங்க ஊர் ஒரு நாடாவும் பிரிச்சு கொடுத்தாச்சுப்பா தனியா ஏற்கனவே. அதனால இனி நீங்க இந்திய ராணுவத்தை அனுப்பணும் அப்படின்னா சர்வதேச ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து போடணும். பாதுகாப்பு ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பாகிஸ்தான் மேல இந்திய ராணுவம் வந்து படையெடுத்து போவாங்க. இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹரிசிங் என்ன பண்ணுவாரு, வந்து பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுருவாருப்பா. அதனால இந்திய ராணுவம் வந்து 1954 அக்டோபர் 26, சரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1954 அக்டோபர் 26 வந்து உள்ள நுழைஞ்சிருவாங்க. அந்த ஒப்பந்தம் போட்டுருவாங்க. 27ஆம் தேதி காஷ்மீருக்குள்ள இந்திய ராணுவம் அனுப்பப்பட்டு அமைதி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அன்னைக்கு இருந்து வந்து காஷ்மீர் வந்து நம்ம இந்திய பகுதிக்கு வந்திருக்கோம். அந்த கையெழுத்து போட்டதுதான் என்னன்னா நம்மளுக்கு மெயின். சரியா? கிணறு வெட்டின ரசீது. இப்ப பாகிஸ்தான், அதாவது காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு உரியதானதா சர்வதேச ஒப்பந்தத்தின்படி. அதனாலதான் இந்திய ராணுவம் போய் பாகிஸ்தானுக்குள்ள இருக்க கலவரத்தை அடக்கி ஃபுல்லா இந்தியாவுக்கு காஷ்மீரை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியாப்பா? இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். அடுத்து பாருங்க. சரி ரைட்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த தன்னாட்சி அமைப்புப்பா. சரியா? தன்னாட்சி அமைப்பு அன்னி பெசன்ட் அம்மையார் 1917 வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. மொழி சீரமைப்பு, மறுசீரமைப்பு ஃபர்ஸ்ட் துவங்கியிருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை என்ன அப்படின்னா 1895 ஒடிசா, பீகார் தனித்தனியா பிரிக்கப்பட்டுச்சுப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் எப்போ தனித்தனியா பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒடிசா, பீகார் 1895 2 மாநிலமா பிரிக்கப்படுது. விடுதலைக்கு முன்பு 1936 மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுனா ஒடிசா. இதுதான்ப்பா ரொம்ப முக்கியமானது. சரியா? 1936 விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எந்த மாநிலம் அப்படின்னா ஒடிசா. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்க பாத்துக்கணும். சரியாப்பா? சரி ரைட் ஓகே. அடுத்து இப்ப விடுதலைக்கு அப்புறம்ப்பா. சரி, இப்ப விடுதலை ஆயிடுச்சு. இந்தியா எல்லாம் ஒரு மாநிலமா நிறைய மாநிலங்களோட சேர்த்து இந்தியா அப்படின்னு ஒரு ஒன்றிய பிரதேசத்தை உருவாக்கிட்டாங்க. சரியா? சரி ரைட். இப்ப என்ன ஆகுதுன்னா பஞ்சாயத்து ஆரம்பிக்குது மறுபடியும். என்ன பஞ்சாயத்துப்பா? மொழிவாரி பஞ்சாயத்து. சரியாப்பா? மொழிவாரி மாநிலங்கள் கட்டாயம் பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை எழுது. சரியா? சரி ரைட். ஃபர்ஸ்ட் 1948 அரசியல் நிர்ணய சபை மொழிவாரி மாகாண ஆணையம் நீதிபதி எஸ்கே தார் தலைமையில அமைக்கிறாங்க. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் 1948 அரசியல் நிர்ணய சபை எஸ்கே தார் தலைமையில மொழிவாரி அதாவது மொழிவாரி மாகாண ஆணையம் வந்து அமைக்கிறாங்கப்பா. ஆனா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை தர் ஆணையம் ஆதரிக்கவில்லை. சரியா? ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆதரிக்கல. சரியா? அடுத்து 1948 திரும்ப ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பட்டாபி சீதாராமையா இவங்க எல்லாமே சேர்ந்து ஜேவிபி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. சரியாப்பா? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இவங்க 3 பேரும் ஒரு குழுவா ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சரி. இப்போ இந்த குழு என்ன சொன்னாங்கன்னா மறுபடியும் மொழிவாரி அடிப்படையிலான இனக்குழு, மொழிவாரி அடிப்படையிலான மாநிலங்கள் உருவாவதை பிடிவாதமாக எதிர்த்திருப்பாங்க. யாரு? ஜேவிபி குழுவும். சரியா? இந்த பஞ்சாயத்து 1960 வரையுமே இருந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. சரி ரைட். இப்போ முதல் மொழிவாரி மாநிலம் எப்போது பிரிக்கப்பட்டது, அதாவது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஏன்னா பொட்டி ஸ்ரீ ராமலு, சரியா, அவர் வந்து மொழிவாரி மாநிலம் கேட்டு உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிடுவாரு. சோ பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிரும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1956 ஆந்திரான்னு சொல்லிட்டு ஒரு தனி மாநிலம் உருவாக்கப்படுறதா, மொழிவாரியில உருவாக்கப்படுறதா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவார். யாரு? ஜவஹர்லால் நேரு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவார். சரியா? சரி. இப்ப மாநில மறுசீரமைப்பு ஆணையம். சரியாப்பா? மாநில மறுசீரமைப்பு ஆணையம். சரி. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இதை பரிசீலிக்க பசல் அலி அவர் தலைவராகவும் HN குஸ்ரு மற்றும் KM பணிக்கர் இவங்க உறுப்பினராகவும் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைக்கிறாங்க. சரியாப்பா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா
1955ல இவங்களோட அறிக்கையை வந்து சப்மிட் பண்றாங்க. 53ல இவங்க அமைக்கிறாங்க, 55ல இவங்க வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இவங்க நிறைய அறிக்கை பரிந்துரை கொடுத்திருப்பாங்கப்பா, அதான் கீழே கொடுத்திருப்பாங்க. சரியா? அதாவது இவங்க இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படலாம். சரியா? அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் மெயின் கான்செப்ட். சரியாப்பா? இப்ப தமிழ் பேசுறவங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ் பேசுறவங்களா இருக்கக்கூடாது. சப்போஸ் நிர்வாக காரணத்துக்காக தமிழ்நாடையே 2ஆ கூட பிரிக்கலாம், கர்நாடகா கூட 2ஆ பிரிக்கலாம், இல்லையா ஆந்திரா கொஞ்சம் கன்னடா கொஞ்சம் அப்படி கூட பிரிச்சு வச்சுக்கலாம். தனித்தனி மொழிவாரி மாநிலமா பிரிச்சாதான் 2 மாநிலத்துக்கு நடுவுல சண்டை வரும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? அதே மாதிரி நில அடிப்படையில வந்து பிரிச்சுக்கலாம், மொழி அடிப்படையில இருக்கக்கூடாது. பேசிக்கா வந்துட்டு மொழி அடிப்படையில ரொம்ப வேணாம், மேக்சிமம் நில அடிப்படையிலேயே பிரிங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இதுக்குள்ள கொடுத்த இன்ஃபர்மேஷன். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்போ இத பேஸ் பண்ணி 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இதான் ரொம்ப முக்கியமா. மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது எப்பனா 1956ல. இச்சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பிறகு 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள். இதான் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்ல எத்தனை மாநிலம் இருந்துச்சுன்னா 14 மாநிலம், 6 யூனியன் பிரதேசங்களோட இந்தியா இருந்துச்சு. சரியாப்பா? நவம்பர் 1 1956ல வந்து இது நடைமுறைக்கு வந்துச்சு. சரியா? சரி, ரைட், ஓகே. மிச்சது ஃபுல்லா கதை தான். மேலும் உருவான மாநிலங்கள், என்னென்ன மாநிலங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. சோ பம்பாய் குஜராத்ல இருந்து பிரிச்சு 1960ல பம்பாய் உருவாக்கப்பட்டுச்சு. அசாம்ல இருந்து பிரிக்கப்பட்டு நாகாலாந்து 1962. அதே மாதிரி ஹரியானா பஞ்சாப்ல இருந்து பிரிக்கப்பட்டு ஹரியானா மாநிலம் 1966. இமாச்சல் பிரதேச மாநில சட்டம், இது ரொம்ப முக்கியம்பா, 1970. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 71. இது ரெண்டு முக்கியமானதுப்பா. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ அப்படின்னா 1971. சரியா? அதே மாதிரி சிக்கிம் மாநில சட்டம் 75. இது அப்படியே பாத்துக்கோங்கப்பா, இதை பாஸ் பண்ணிடுறேன், நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. சரியா? இதை பாஸ் பண்ணி அப்படியே நீங்க எழுதிக்கங்க. இந்த இது சொல்லுவாங்கப்பா என்ன அப்படின்னா, இந்த 2000ஆம் ஆண்டுல பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் குச்சுன்னு சொல்லுவாங்க, CUJ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். சரியா? இது மூணுமே வந்து 2000ஆவது வருஷம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். 2014ல தெலுங்கானா மாநிலம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? சரி, ரைட்டு. இதுல வேற 1947 பின்னர் சுதந்திர இந்தியான்னு கொடுத்திருப்பாங்கப்பா. இதுல வந்துட்டு நிறைய, இது ஃபுல்லா கதை தான். இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மாநிலங்கள் அதிக அதிகாரங்களுடன் சுயாட்சி அந்தஸ்துடன் தங்கள் மொழி, இனம், நில எல்லைகள், மொழியை அடிப்படையாக கொண்டே அரசியல் ஆகியவற்றை விரும்பின. இது ஃபுல்லா வந்து மெயின்ஸுக்கு எழுதுறதுக்காக, பிராக்டிஸ் பண்றதுக்காக நான் குறிச்சு வச்சது. அதனாலதான் கோடு போட்டிருக்கேன். மிச்சபடி இதுல உள்ள ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி தான். சரியா? இதுல வச்சுக்கோங்க, இதுல என்ன எழுதிருக்கு, இதுல ஒண்ணும் இல்ல, அப்ப கீழே போட்டிருக்கன்ற மாதிரி. இது ஃபுல்லா கதை தான்ப்பா. சரியா? இது வந்து நம்ம பிரிலிம்ஸ்க்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. நேரம் எங்க வந்துருங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் தான். சரியா? இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு அடுத்து மெயின். ஆந்திர பிரதேசம் 2 மாநிலங்களாக நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் ஜூன் 2, 2014 சரியாப்பா அன்று பிரிக்கப்பட்டது. இதன் மூலம் பல 10 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேறியதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு மெயினா பார்க்க வேண்டியது ஆந்திர பிரதேச மாநிலம் எப்ப 2ஆ பிரிக்கப்பட்டு தெலுங்கானாவா மாறுச்சு, தெலுங்கானா ஆந்திராவா மாறுச்சு அப்படின்னா ஜூன் 2, 2014ல தான் வந்து இது மாறுச்சு. சரியாப்பா? சரி, ரைட்டு. இது போதும்பா. இன்னைக்கு வந்து இந்த இதுக்கு இதுவரை போதும். இதுக்கு அடுத்து வந்து தேசம், அரசு, இது தேசியம் சார்ந்து வரும். சரியா? அதை வந்து அடுத்த பார்ட்டா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா அந்த டாபிக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா? இந்த ஒரு பார்ட். இதுக்கு அடுத்த பார்ட்ல வந்துட்டு நம்ம இந்த லெசனை முடிச்சிடும். சரியாப்பா? தேச கட்டமைப்பின் சவால்களை வந்து முடிச்சு விட்டுருவோம். 7வது லெசனை முடிச்சு விட்டுருவோம். அதுக்கடுத்து 8வது லெசன் மட்டும் ஒரு 3 பார்ட்டா இருக்கும். அது இந்த வாரத்துக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த வாரம் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8வது பாடம் வரையும் சிலபஸ்ல இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன்ப்பா. நன்றி.